ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ யூடியூப் சேனலில் கொஞ்சம் வீடியோஸ்க்கு கமெண்ட்டில் கேட்டிருக்கேன் நிறைய கொஸ்டின்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நான் வேணால் படித்து சொல்லிடுறேன். ஸோ மணிகண்டன் சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐ எம் ஒர்க்கிங் இன் ஷிப்யார்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இன் 11 years experience and I am working in offshore for 4 years experience. My position is rig mechanic. rig mechanic வேக்கன்சி எதுவும் இருக்கா? என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பட் உங்களுக்கு வந்து சார் நீங்கள் ஆல்ரெடி 11 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஆல்சோ ஆஃப்ஷோரில் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. நான் வந்து போட்ட போஸ்ட் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் கிடையாது, அது ஜாப் கிடையாது. ஆக்சுவலாக வந்து 10th முடித்தவங்க அந்த மாதிரி டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கவங்க எப்படி வந்து இந்த ரிக் மெக்கானிக் ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, இது பாம்பேயில் லேண்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நான் அந்த போஸ்ட் போட்டிருந்தது. இது வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஇ மெக்கானிக்கல் படித்தவங்க இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து 1 year ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எங்கள் லேண்ட் ரிக்லேயே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஆஸ் அ ரிக் மெக்கானிக்காக. ஸோ அதுக்கு அவங்க கேட்குற க்ரைட்டீரியா என்னென்னா கண்டிப்பாக ஹிந்தி புரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாமே ஹிந்திக்காரங்க, குஜராத் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஹிந்தி கொஞ்சம் கூட தெரியல அப்படிங்கிறது சர்வே பண்ணுறது கஷ்டம். அவங்க கேட்குற ஒரே ரெக்குவயர்மெண்ட் தான். மற்றபடி டிப்ளமோ இல்லைனா பிஇ மெக்கானிக்கல் ஃப்ரெஷர் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கு எனக்கு இல்லை. மேபி எனக்கு ஸ்டாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்ததுக்கு வரும். வேணால் உங்களுக்கு தனியாக வந்து அது மாதிரி ரிசர்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி அதாவது இன்னுமே வந்து போஸ்டிங்ஸு இது மாதிரி வேக்கன்சிஸ் எது வந்தாலும் நான் அந்த வீடியோ யூடியூப் வீடியோவிலே போடுறேன். அது மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரெஷருக்கு சொல்லியிருந்தால டிப்ளமோ மெக்கானிக்கல் பிஇ மெக்கானிக்கல் அவங்க வந்து இந்த இது மரைன் ஃபீல்டில் அது ரிக்கில் அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிக் மெக்கானிக்கல் அது மாதிரி என்ன ஒர்க் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் வந்து உங்கள் டிஸ்பிளே இருக்கும். உங்கள் ஆல்ரெடி உங்கள் நம்பர் தெரியும் எனக்கு 9626660626. இதுதான் ஆஃபீஸ் நம்பரு. பண்ணிங்கன்னா இதோட க்ரைட்டீரியாலாம் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வந்து இதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே லைசன்ஸ் எடுக்கணும். அப்புறம் ஆஃப்ஷோர் போகிற அந்த இது ரிக்கு போகிற சேஃப்டி சர்டிஃபிகேட்லாம் எடுக்கணும். ஆல் இன்க்ளூட் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது யாருக்கெல்லாம் அஃபோர்டபுள் ஏன்னா இதுக்கு நான் வந்து டேரெக்டாக வீடியோவில் சொல்ல விரும்பல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் அதுக்குள்ளே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். மீன் டைம் வந்து இந்த சிடிசி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது இந்தியன் சிடிசி தவிர இந்தியன் சிடிசி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் 700 ரூபா தான் பணம். எஸ்டிடிசபிள் கோர்ஸ் நீங்கள் சென்னையிலையும் படிக்கலாம், தூத்துக்குடியிலையும் படிக்கலாம். அது டிஜி ஷிப்பிங் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அதனால் அது அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண வேண்டியது. நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜென்ட்டுலாம் போகாதீங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அது தவிர இந்த பவுலோ சிடிசி அப்புறம் வந்து பனாமா சிடிசி அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே வந்து வாங்கி கொடுத்துட்றோம். பட் வந்து பவுலோ இந்த மாதிரி சிடிசிக்கு வந்து 2 to 3 weeks டைம் ஆகும். பனாமா சிடிசிக்கு மட்டும் காஸ்ட்டும் அதிகம், ப்ராசஸிங் டைமும் வந்து 4 weeks ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு யாருக்கும் இந்த சிடிசி இதில் எதுவும் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ப்ரோ அபவுட் சேஃப்டி ஆஃபீஸரை பற்றி வீடியோ போடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் அதை ஒழுங்காக பாருங்கள். இன்னொரு சேனல் இருக்குது, இது வந்து புது சேனல். இதில் வேணால் அந்த வீடியோ நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் வந்து ஒரு டைம் கிடைக்கும்போது நான் ஃப்ரீயாக வந்து நான் அதுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அடுத்தது கிருஷ்ணா பிரசாத்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார் போசிட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியுமா? போசிட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுல அது வந்து நீங்கள் ட்ரைனிங் சார், 3 நாள் ட்ரைனிங். அது நீங்கள் போய் தான் ஆகணும். ஹைதராபாத்தில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது. ஒப்பிட்டோ அப்ரூவ்ட் வந்து இங்கே பாண்டிச்சேரியிலே இருக்குது. ஸோ வந்து இந்தியன் இதில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒப்பிட்டோ தேவையில்லை, அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் ஆஃப்ஷோரில் ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒப்பிட்டோ எடுத்து தான் ஆகணும். அதுக்கு வந்து ட்ரைனிங் சென்டர்ஸு பாம்பேலே 4-5 இருக்குது. அதை விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்குது. நான் ஒப்பிட்டோ வேணும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு வந்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்கெங்கே இருக்குது, எப்படி மூவ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். காஸ்ட் வைஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ வந்து அடுத்தது வந்து பேர் தெரியல சார். 10th முடித்தா எனி ஹெல்ப்பர் ஜாப் கிடைக்குமா? அதுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் பண்ண நல்லா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 10th முடித்தா கண்டிப்பாக அந்த ஹெல்ப்பர் அந்த மாதிரி ட்ரேடில் தான் போக முடியும். நீங்கள் மரைன் ஃபீல்டில் போகணும்னா ரோசபோட்டாக போகலாம். மற்றபடி மெக்கானிக்கல் ஃபீல்டுனா நீங்கள் ஹெல்ப்பராக அட்லீஸ்ட் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் அந்த மாதிரி ஹெல்ப்பராக நீங்கள் எங்கேயாவது இங்கே ஒர்க் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போகலாம். இப்போ கூட அபுதாபிக்கு எங்களுக்கு ஒரு கோட் வந்திருக்கு. ஹெல்ப்பருக்கு வந்து 900 dirhams சேலரி போட்டு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி போகலாம். 30 ரூபா 35 ரூபா சேலரி தான் கிடைக்கும் இனிஷியலாக. நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்.
கண்டிப்பாக 10th முடிச்சா ஹெல்ப்பர் அது மாதிரி போகலாம். எதுக்கு அதோட நீங்கள் அதுக்கப்புறம் படிங்க. ஸோ 10th முடிச்சா நிறையா படிக்கலாம். இப்போ NDT என்கிட்ட வந்தீங்கன்னா NDT கிளாஸ் இருக்கா, NDT சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். நான் இங்கே வந்தேன்னா அடுத்தது வெளியில் போகிறதுக்கு உங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் பண்ணணும்னு கூட நான் சொல்லுவேன். ஈவன் வெறும் NDTலேயே நீங்கள் வேலைக்கு போனால் கூட நான் 10th முடிச்சவங்களுக்கு NDT முடிச்சுட்டு NDTலேயே நான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம வேலை வாங்குறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஆஃப்ஷோர் ப்ராசஸிங் பிளான்ட் இன்சைட் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் எக்ஸாக்ட்லி லொக்கேஷன் ஹவு டு ஃபைண்ட் அவுட் சார். இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தையில் சொல்லி உங்களுக்கு புரியாது சார். ஹவு டு ஃபைண்ட் அவுட்னா லொக்கேஷன்னா இது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அது சொல்லிடலாம் ஈஸி. என்னென்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே மேக்ஸிமம் ஃப்ளேரை வந்து நார்த் சைடு தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வேளை லேண்டில் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆஃப்ஷோரில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஃப்ளேர் என்ன டேரக்ஷன் இருக்கோ அதை நார்த்துன்னு வச்சுக்கலாம். எப்படியும் வந்து உங்களை ஸ்ட்ரைட் நார்த் அப்படின்னா எப்படியும் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வேணுன்னா நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து வடக்கு பக்கம் திரும்பி நில்லுங்க. அப்போ உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எதில் இருக்கும், கிழக்கு பார்த்துருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேற்கு பார்த்துருக்கும். ஸோ அவ்வளோதான் இது டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. பட் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் தான் ஃபஸ்ட்டு டேரக்ஷன் தெரியணும். டேரக்ட் தெரிஞ்சுட்டு ஐசோமெட்ரிக்கில் வந்து சர்க்யூட் வைஸ் டயக்ராம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 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 ஐசோமெட்ரிக் ட்ராயிங் போட்டிருக்கீங்கன்னா அந்த ட்ராயிங் போய் எங்கேயாவது ஒரு எண்டில் ஒரு எக்யூப்மெண்ட்டை தான் கனெக்ட் ஆகும். ஸோ முதல்ல நீங்கள் PNID ரீட் பண்ண தெரியணும். PNIDயில் அந்த எக்யூப்மெண்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். அதில் வந்து முன்னாடி லெஜெண்டர் இருக்கும், அதில் வந்து எல்லாமே போட்டிருக்கும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டு எங்கே போய் முடியுது. அப்படி இல்லைனா உங்களோட உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற ஃபெசிலிட்டியில் இது கண்ட்ரோல் ரூம்னு இருக்கும். கண்ட்ரோல் ரூமில் போய்ட்டு அந்த ஆப்ரேட்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வந்து உடனே கம்ப்யூட்டரில் போட்டு சொல்லுவார், ஓகே இந்த லொக்கேஷனில் தான் இந்த எக்யூப்மெண்ட் இருக்குன்னு. நீங்கள் டேரெக்டாக பைப்பிங்கோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாது. அந்த எக்யூப்மெண்ட்டை ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ட்ராயிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து இன்லெட்டில் போய் அது கனெக்ட் ஆகுதா, அவுட்லெட்டில் கனெக்ட் ஆகுதா, இல்லை சைட் மேன்ஃபுல்ல இதெல்லாம் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பைப்போட லொக்கேஷன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னு தெரியாது. கொஞ்சம் நீங்கள் சைட்டில் போய் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது அதே தான் கரோஷன் மெயின்டைனிங் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்க. ஓகே, பைப்லைன் டாப் சைடு அண்ட் ஆர் டவுன் கோயிங் ஹவு டு ஃபைண்ட் அவுட் சார் ப்ளீஸ் சார். நீங்கள் ஆக்சுவலி என்ன கேட்குனே தெரியல. கரோஷன் மெயின்டெனன்ஸ் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் பைப்லைன்னு டாப் சைடு ஆர் டவுன் சைடு கோயிங். ஆமாம், அப்போ மேலே பைப் மேலே போகுதுன்னா வந்து ஐசோமெட்ரிக் நீங்கள் வந்து நார்த்லேருந்து சவுத்து போகுதுன்னா மேலே அப்பர் டைரக்ஷன் போட்டிருப்பாங்க, இல்லைனா டவுனர் டைரக்ஷன் போட்டுருவாங்க. அதுதான் அப் அண்ட் டவுனு. ஒரு வேளை வந்து எல்போ வந்து 90 டிகிரி எல்போ இல்லாமல் 45 டிகிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் பெண்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சைட்டுக்கு போய் பார்க்கணும் என்னென்ன எல்போஸ் இருக்குது, ஸோ பைப்ஸ்லாம் எப்படி போகுது, அதில் நிறைய இருக்குது. ஒரே மாதிரி அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லை உங்களுக்கு அதை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து எனக்கு கிளாஸ் மாதிரி வாங்க. நான் வேணால் வந்து நான் இப்போ எங்களுக்கு NDT படிக்கிற பசங்களுக்கு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நாங்கள் எல்லாத்தையும் படத்தை காமிச்சு சொல்லித்தரோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக தான் வரணும். எவ்வளோ நான் இதில் சொன்னாலும் உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறப்பல வராது சார். அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ணா இந்தியன் CDC, பனாமா CDC, பவுலோ CDCன்னு நிறையா சொல்கிறாங்க. ஒவ்வொரு CDCக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுங்கள். எல்லாமே ஒன்று தான்ப்பா, எல்லா CDCயும் ஒன்று தான். இது டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி. நீங்கள் எந்த வெசலில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ, எந்த ஷிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஷிப்புக்காரங்க வந்து எனக்கு இந்த CDC இருந்தால் தான் என்னோட சேல் பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த CDC நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு CDC இருந்தால் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ பனாமா CDC தேவைப்படுற ஷிப்பில் நீங்கள் பனாமா CDC தான் வாங்கிட்டு போகணும். மற்றபடி எல்லாம் 3 CDCயும் ஒன்று தான். எல்லாமே ஒரு செயிலிங் ஷிப்பு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகுதா, இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளில போகணும், ஷிப்பில் தான் போகணுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட CDC வேணும். CDCயோட மீனிங்கே அதுதான், கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் ஒரு கண்ட்ரியில் இன்னொரு அதான் ஃப்ளைட்டில் போகிறது பாஸ்போர்ட், இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் பாஸ்போர்ட் தேவையில்லை. அதே மாதிரி தான் வெளியில் போனால் மட்டும்தான், ஓவர்சீஸ் போனால் மட்டும்தான் பாஸ்போர்ட் தேவை. அதே மாதிரி தான் இதில் வந்து CDCங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஷிப்பு. எந்த ஷிப்பில் நீங்கள் வெசலில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ, வெசல்னால் கப்பல் தான், அதில் எதில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களை வேலை எடுக்குமே எனக்கு இந்த இது இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து அதை எடுத்து போகணும். ஸோ மல்டிபிள் ஷிப்பில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் CDC வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது ப்ராசஸிங் பிளான்ட் அவரே தான். அடுத்தது மெடிக்கல் சென்டர் ஃபோன் நம்பர் போடுங்க சார். இது என்னன்னு கொஸ்டின் புரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் UKOI மெடிக்கல் எங்கே பண்ணலாம், அதுக்கு அடுத்தது கேட்டிருக்காங்க. UKOI சென்னையில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த UKOI மெடிக்கல் எதுக்கு அப்படின்னா, நார்மலாக வந்து இப்போ சவுதிக்கு போகிறவங்க கேம்கா மெடிக்கல் இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃப்ஷோரில் இன்டர்நேஷ்னல் ஆஃப்ஷோரில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து UKOI இது வந்து கேட்பாங்க. UKOIங்கிறது வந்து ஒரு மெடிக்கல். அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று வந்து பாலாஜி மெடிக்கல் சென்டர் சென்னை, கூகுளில் போட்டிங்கனாவே வரும்.
சரியா? டேரக்டாக டிஜி அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டர், யூகேஓஏ அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டர் பண்ணால் வரும். இல்லைன்னா அதுக்கு டீட்டெயில்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் என்ன சொல்கிறேன். அவங்க வந்து சென்னையில் மட்டும்தான் முன்னாடி பிரான்ச் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கொச்சினில் பிரான்ச் வச்சுருக்காங்க, தூத்துக்குடியில் பிரான்ச் வச்சுருக்காங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் அவங்களோட கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே பாலாஜி மெடிக்கல் சென்டர் போனால் வரும். இன்னொரு ஜெயா கிளினிக்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு டாக்டர் இருந்தார், மயிலாப்பூரில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் வந்து மொத்தம் 2 டாக்டர்ஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அப்ரூவ் டாக்டர்ஸ். நீங்கள் வந்து அவங்க 2 பேர்த்தில் மட்டும்தான் அந்த மெடிக்கல் பண்ண முடியும். நாட் ஓன்லி சென்னை, முன்னாடி சென்னையில் இருந்துச்சு, இப்போ வந்து நிறைய இடத்துல பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தா தான் தெரியும், எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அதுக்கு வேணால் நான் ஒரு தனியாக ஒரு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அதுக்கு இன்னும் நான் தனியாக சொல்கிறேன். அப்புறம் இமீடியட்லி லைவ் வீடியோ போடுங்க சார். அந்த பிளான்ட் ஐசோமெட்ரிக் கட்டரில் அவர் போட்டிருக்காரு, சரண்யா தேவின்னு அவங்க நேம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து உடனே நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வீடியோ போட முடியாது. சம்டைம்ஸ் எப்போ அது மாதிரி ஃப்ரீயாக இருக்குமோ ஈவினிங் டைமில் அந்த மாதிரி டைமில் தான் போட முடியும். நான் ட்ரை பண்ணுறேன், as soon as possible நான் போடுறது ட்ரை பண்ணுறேன். NDT ஃப்ரெஷர் ஷடவுன் ஜாப் ஒர்க்கிங் ஜி அப்படின்னு சரண்யா தேவியை போட்டிருக்காங்க. அவங்க தமிழா இல்லை இந்தியான்னு எனக்கு தெரியல. ஷடவுன் ஜாப் இருக்குது சார், ஃப்ரெஷருக்கு இருக்காங்கிறது தெரியாது. நீங்கள் அதுக்காகலாம் வெயிட் பண்ணாங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் NDTயில் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரெஷர் NDT வேலை ஒன்றா கூட சொல்லுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன் எங்கெல்லாம் போகலான்னு. பட் வந்து ஷடவுனுங்கிறது வரும்போது அது எங்கெங்கே கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு லக் இருக்கணும். நம்மள மாதிரி 1 லட்சம் பேர் 1 கோடி பேர் இருப்பான் இது இந்த வேலைக்காக. ஸோ நீங்கள் எப்போயுமே சர்ச்சிங்லேயே இருக்கணும், நிறையா குரூப்ஸ் சேர்க்கணும். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது. வேணால் லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். இதெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக அதில் போஸ்ட் போட்டுட்ருப்போம். ஸோ ஈவன் அந்த போஸ்ட் நாங்களே படிக்க மாட்டோம். நான் NDT சம்மந்தமாக வந்திருக்கேன், உடனே போட்டுறது. ஸோ அப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த போஸ்ட்டை பார்த்து எங்களுக்கு கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு கால் பண்ணி வேஸ்ட்டு, நாங்கள் ஜஸ்ட் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கன்சர்ன் பர்சனுக்கு கால் பண்ணி தான் கேட்கணும். ஸோ ஏன்னா இதனாலேயே வந்து எனக்கு சில டைம் என்ன ஆகிடுது, என்னடா எல்லாமே இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணிட்டு இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல இருக்குது. ஏன்னா அதில் தெளிவாக போட்டிருப்பேன் எந்த கம்பெனி கேட்குறாங்க, அந்த கம்பெனியோட இமெயில் ஐடி என்ன, அந்த கம்பெனியில் யாரை காண்டாக்ட் பண்ண வரைக்கும் நான் அந்த போஸ்ட்டில் போட்டிருப்பேன். அதனால் தயவு செஞ்சு நான் என்னோட வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ ஒருத்தன்னு சொல்லிட்டு என்கிட்ட திருப்பி கால் பண்ணாதீங்க. நீங்கள் அதில் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க. அப்புறம் எஸ் வி நோ ஆல் சார் அப்படின்னு சுப்பிரமணியம்மா சம்திங் ஒருத்தர் போட்டிருக்காரு. தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டாலும் சரி, அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் அதிகமாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஸோ கணேஷ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் ஐ எம் கணேஷ், பி மெக்கானிக்கல் ரோப் ஆக்சஸ் லெவல் முடிச்சுட்டு இப்போது NDT படிக்கலாமா, இல்லை வந்து லெவல் 3 முடிச்சுட்டு NDT படிக்கலாமா? ரோப் ஆக்சஸ் லெவல் 1 கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட தயவு செஞ்சு NDT கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சைட்டில் வந்து வேலைக்கு போகும்போது உங்களை எடுத்தோடனே ரொட்டேஷன்லாம் போட மாட்டாங்க. ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் அது மாதிரி தான் போவீங்க. அந்த நேரத்தில் வந்து உங்கள் கையில் வந்து NDT இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வந்து பர்சூ பண்ணி திருப்பி வந்து இங்கே வந்து NDT பண்ணிட்டு போக முடியாது. உங்களுக்கு டைம் இருக்காது, ஒரு வருஷம் நீங்கள் அங்கேயே தான் ஓட்டி ஆகணும். ஸோ எப்பயுமே வந்து ரோப் ஆக்சஸ் லெவல் 1 வச்சுருக்காங்க. NDT வந்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனு. இன்கேஸ் உங்கள் சைட்லேயே வந்து உங்கள் கம்பெனியில் வேறு ஒரு இடத்துல NDT கான்ட்ராக்ட் வருதுன்னா முதல்ல உங்களை தான் ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா திருப்பி ஒருத்தவங்க புதுசாக இங்கே விசா எடுத்து கொண்டு போயிட்டு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு வேஸ்ட் ஆகும். அதனால் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்கள தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்படிங்கும்போது NDT சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களை தூக்கி அந்த ப்ராஜெக்ட்டில் போட்டுருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சேம் காஸ்ட் 1 இயருக்கு என்ன பேமெண்ட்டோ அதான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ரோப் ஆக்சஸ் லெவல் 1 இப்போ இருக்கீங்களா, அந்த பேமெண்ட் தான் கொடுப்பாங்க. பட் வந்து ஆனால் அவங்க வந்து NDTக்கு என்ன பேமெண்ட்டோ அதை வந்து அவங்க கிளைண்ட்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே. இடையிலே ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதனால் கட் ஆகிடுச்சு. ஸோ வேறு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, NDT படிக்கலாமா, அதை ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, சார் டெல் மீ யுவர் ப்ரெசன்ட் ப்ரீவியஸ் சேலரி சார். அதை வந்து நான் ஓப்பனாக வீடியோவில் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு அது நிறைய காரணம் இருக்குது. நீங்கள் என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், 9622660626. கண்டிப்பாக பர்சனலாக இது வராங்க பேசலாம், பப்ளிக்காக இது வேண்டாம். ஓகே. இது வரைக்கும் நான் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் டைம் வரைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. இந்த சேனலுக்கு வந்து இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு சேனலில் இன்டெகிரிட்டி இன்டர்நேஷனல் வச்சுருந்தேன், அதுலேருந்து தான் எல்லாமே இதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வியூஸும் சரி, நான் 2 சேனல்லையுமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கீழே வந்து புது சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி புது சேனலில் தான் நான் வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அந்த இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ நீங்கள் இந்த சேனல்லையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஏதாவது கேள்வினா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.